இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன என்ன தெரியுமா, ஒரே மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். இப்போ பிராமணர்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்காங்க? அவங்க எல்லாம் சைவம், அதனால தான் அவங்க ஒற்றுமையாக இருக்காங்க. சைவ உணவுகளை மாமிசம் சாப்பிட மாட்டாங்க, மீன் சாப்பிட மாட்டாங்க. அதனால அவங்க உணவில் ஒரு ஒற்றுமை, அதுதான் அவர்களுடைய ஒற்றுமைக்கு காரணமாக இருக்குது. அதனால் ஒரு முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க. காரணம் அவங்க எல்லாருமே மாமிசம், அதாவது மாட்டுக்கறி இதெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுகிற அந்த இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்காங்க. அதுபோல் ஒரு உணவு ஒற்றுமை. பிள்ளைமாரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி அடிப்படையில் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க. காரணம் அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ சைனாக்காரங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. நாம் போய் சைனாக்காரங்கிட்ட போய் உறவு பாராட்ட முடியாது. ஏன்னா அவங்க தவளையெல்லாம் சாப்பிடுவாங்க, பாம்பு சாப்பிடுவாங்க, பல்லியை சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சைனாக்காரங்களோட போய் நாம் ஜாயிண்ட் ஆக முடியாது. சைனாக்காரங்களோட போய் நம்ம இந்த பிராமணர்கள் போய் சேரமண்ணா, அல்லது இந்தியர்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி மட்டுமே சாப்பிட்ற இந்தியர்கள் போய் அவங்ககிட்ட போய் ஒற்றுமையாக இருக்க முடியாது. இப்போ சைனாக்காரங்க கூட எந்த நாட்டுக்காரங்களும் மற்ற நாட்டுக்காரங்க யாரும், அப்போ அது காரணம் என்னது? சைனாக்காரங்க பாம்பு பல்லி புழு இதெல்லாம் சாப்பிடுவாங்கப்பா, கரப்பாம்பூச்சி வெட்டுக்கிளி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அவங்க கூடலாம் போய் நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியாது. அப்போ உணவு ஒற்றுமை தான். இப்போ நீங்கள் வெஜிடேரியனான்னு நம்ம கேட்குறோம். எதுக்காக நான் வெஜிடேரியனா? அப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நான் வெஜிடேரியன், நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கலாம், பழகலாம், பாசம் காட்டலாம். நான் வெஜிடேரியன் அப்படின்னா நீங்கள் நான் வெஜிடேரியன்னா நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டோம். நம்ம 2 ஒற்றுமை, அப்போ வேறுபாடு வந்துடும். அப்போது உணவு ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை. ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒரே மாதிரியான உணவுகளை உண்ண வேண்டும். அப்போ தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒற்றுமையாக இருப்பாங்க. உணவு ஒற்றுமை தான் மனித ஒற்றுமை. அப்போ எந்த உணவை மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான உணவை சாப்பிட வேண்டும் என்றால் அப்போ எல்லாருமே மாமிசம் சாப்பிடணுமா? அப்படின்னா எல்லாருமே மாமிசம் சாப்பிடணுமா இல்லையோ, ஆனால் எல்லாருமே ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எந்த உணவு ஏற்றது அதைத்தான் சாப்பிட போகிறார்கள், சாப்பிட வேண்டும். மாமிசம் எல்லாரும் சாப்பிட்டா ஒற்றுமையாக இருக்கலாம், ஆனால் நோய் வந்துருமே. எல்லா உலகத்தில் உள்ள 800 கோடி பேரும் மாமிசம் சாப்பிட்டாங்கன்னா மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்கலாம், ஆனால் நோய் வருமே. அந்த மாமிசம் சாப்பிடுவதால் நோய் வருமே. நோயும் வரக்கூடாது, மனிதர்கள் ஆரோக்கியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஒற்றுமையாகவும் இருக்கணும். அப்படிப்பட்ட உணவு முறை எது? அப்போ அப்படிப்பட்ட உணவு முறை எது அப்படின்னா, இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடக்கூடாது. உப்பு போட்டு சமைச்ச உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். ஒரு சமைத்த உணவாக இருந்தால் கூட அதில் உப்பு சேர்க்கக்கூடாது, அதே நேரத்தில் மசாலா சேர்க்கக்கூடாது. பச்சை காய்கறிகள் ஒரு 90% ஒரு பச்சை காய்கறிகளை தான் சாப்பிடணும், பச்சை உணவுகளை தான் சாப்பிடணும். பழங்கள் கூட ஒரு பச்சை உணவு தான். அதுபோல் காய்கறிகள், மிக முக்கியமான உணவு காய்கறி தான். காய்கறி தான் நோய்களை குணப்படுத்தும். பழங்களை விட நோய்களை குணப்படுத்தக்கூடியது நோய்களை வரவிடாமல் தடுக்கக்கூடியது பழங்களை விட பச்சை காய்கறிகள் தான். வெண்டைக்காய், கோவக்காய், பீர்க்கங்காய், வெள்ளரிக்காய், சுரைக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு நோயே வராது, நோயும் வராது, ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே செல்லும். அப்போ பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடல்கள், காளான், இலைத்தலைகள் இதை உப்பு சேர்க்காமல் சமைக்காமல் மசாலா சேர்க்காமல் பச்சையாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா அந்த உலகத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு தான் இந்த பச்சை காய்கறிகள். எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவு எல்லா காலத்துலேயும் சாப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. உலகத்தில் உள்ள இன்னைக்கு சைனாக்காரங்க அவங்க பாம்பு, பல்லி, பூரா எல்லாத்தையும் சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்க காய்கறியும் சாப்பிட்றாங்க. அதோட காய்கறியும் அவங்க சாப்பிட்றாங்க, பழங்களையும் சாப்பிட்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் சாப்பிடக்கூடிய உணவு எது அப்படின்னா, எல்லாருமே கரப்பாம்பூச்சியெல்லாம் சாப்பிடல, அல்லது புழுவை சாப்பிடல, அல்லது எல்லாரும் நாய்க்கறியை கூட எல்லாருமே சாப்பிடல. அது ஒரு சில நாடுகள் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். ஆனால் எல்லாருமே அரிசி சாப்பிடல, எல்லாருமே கோதுமை சாப்பிடல, எல்லாருமே மாமிசம் சாப்பிடல. எல்லாருமே சில நாட்டில் மாமிசம் தடை செய்யப்பட்டிருக்குது. எல்லாருமே மீன் சாப்பிடுவதில்லை, எல்லாருமே முட்டை சாப்பிடுவதில்லை. ஆனால் எல்லாருமே எதை சாப்பிடுகிறார்கள்? பச்சை காய்கறிகளை சாப்பிடுகிறார்கள். எல்லா காலத்துலேயுமே சாப்பிட்றாங்க. அரிசி எல்லாருமே சாப்பிடல, எல்லா காலத்துலேயும் நம்ம சாப்பிடல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அரிசி சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சாப்பிட்டோம்? சோளம் சாப்பிட்டோம், கேழ்வரகு சாப்பிட்டோம், திணை, சாமை அப்படின்னு அதுக்கு முன்னாடி போயிட்டே இருந்தது. அதெல்லாம் காணாமல் போயிடும். இனிமேல் அரிசி கூட காணாமல் போயிடும். அப்போ எல்லா காலத்துலேயும் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த பூமியில் காய்கறிகளை மனுஷங்க சாப்பிட்ருப்பாங்க. 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அல்லது இந்த பூமியில் காய்கறிகள் இருந்துச்சு, காய்கறிகளை சாப்பிட்டாங்க. ஆனால் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அரிசி இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த மாதிரி எல்லா காலத்துலேயும் சாப்பிடக்கூடிய உணவு, எல்லா காலத்துலேயும் சாப்பிட்ட உணவு, எல்லா காலத்துலேயும் இனிமே வர காலத்தில் கூட
இருக்கக்கூடிய உணவு எது? சாப்பிடக்கூடிய உணவு, சாப்பிடுவதற்கு எல்லாருமே ஆதரவு அளிக்கக்கூடிய உணவு எதுனா பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான். இப்போவே அரிசியை 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டோம், இப்போ சாப்பிடக்கூடாதுன்றாங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா கோதுமை சாப்பிடக்கூடாதுன்றாங்க, மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு 40 வயசுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இப்படி நாம் மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது, நான்வெஜ்ஜே எடுத்துக்கூடாது 40 வயசுக்கு மேலே அப்படின்றான். ஆனால் வந்து யாராவது 40 வயசுக்கு மேலே வெஜிடேரியன் காய்கறிகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ எல்லா காலத்துலேயும் எல்லா வயசுலேயும் எல்லா காலகட்டத்திலையும் சாப்பிடக்கூடிய அந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரே உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். ஆக இந்த உணவு தான் மனிதர்களின் உணவு. அப்போ இப்படிப்பட்ட உணவை, அதுவும் பச்சை காய், அது கூட நம்ம இப்போ சமைச்சு சாப்பிட்றோம் காய்கறிகளெல்லாம், அதனால தான் நோய் வருது. பச்சையாக சாப்பிடணும், அப்போ தான் நோயே வராது. அப்போது நோயை தராத ஆரோக்கியத்தை மட்டுமே தருகிற ஒரு உணவை இந்த உலகம் முழுக்க அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள். ஏன்னா நோயினால் அவஸ்தைப்படுறாங்க. ஒரு 50 வயசுக்கு மேலே நோய் வந்து அவர் வாழ்க்கையை நரகமாக மாற்றி விடுகிறது. அப்படி இருக்கும்போது நோயிலேருந்து தப்பிக்கணும்பா, அதற்கு ஒரு வழி சொல்லி. எவ்வளோதான் மருந்து சாப்பிட்டாலும் இந்த மருத்துவர்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது. மருந்து சாப்பிட்றதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நோய் வருவதற்கு முன்பே தடுக்க வேண்டும். நோய் வராத ஒரு உணவு முறை எது அப்படின்னு நோயாளிகள் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோய் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் இனிமேல் வந்து இந்த உலகம் முழுக்க வேறு வழியே இல்லை. நோயிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுமென்றால் மக்கள் பச்சை காய்கறிகளை உணவாக சாப்பிட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம், நெருக்கடி, கட்டாயம், வேறு வழியே இல்லாத ஒரு தன்மை இனிமேல் வரப்போகிறது. அதனால் உலகம் முழுக்க இனிமேல் பச்சை காய்கறிகளை மட்டும், பச்சை காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைதலைகள், இதை மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் இதை மட்டும் சாப்பிடுவதால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் ஆரோக்கியமாக வாழ போகிறாங்க. அத்தனை பேரும் ஆரோக்கியமாக உணவு ஒற்றுமை, எல்லாருமே ஒரே மாதிரியான உணவை சாப்பிடும் பொழுது ஆரோக்கியமாகவும் வாழ்கிறாங்க, ஒற்றுமையாகவும் வாழ்வாங்க. அந்த ஒற்றுமை கூட அந்த ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும், ஒரு தைரியத்துக்கு வழிவகுக்கும். ஒரு தைரியமாக நீ வாழ்வை எதிர்கொள்வதற்கு அந்த ஒற்றுமை உனக்கு வழி கொடுக்கும். நம்ம தனியாக இருந்தால் பயந்துகிட்டே இருப்போம், அது கூட நோயை தரும். அதே நேரத்தில் வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னா தைரியமாக இருக்கும். இப்போ பாகிஸ்தானும் நம்மளும் சண்டை போட்டால் நமக்கு பயமாக இருக்கும், அந்த பார்டர்கிட்ட போனாலே பயமாக இருக்கும். அதுவே நம்ம ஒற்றுமையாக இருந்தால் தைரியமாக இருக்கும். அந்த மாதிரி நமக்கு ரஷ்யாக்காரங்களை பார்த்தா தைரியமாக இருக்கும், பாகிஸ்தானை பார்த்தா ஒரு கோபம் வரும், பயம் வரும். அது ஏன்னா ரஷ்யாக்காரன் நமது நண்பர்கள். அப்போ உலகம் முழுக்க எல்லாருமே நண்பர்களாக இருந்தால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இன்னும் தைரியம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒற்றுமை வந்து நமக்கு தைரியத்தை கொடுக்கும்.